ஹே காய்ஸ்! இன்னைக்கு தீபாவளி. இன்னைக்கு காலையில தான் நான் பூஜைக்கான வேலை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். எப்பவுமே ஒரு நாள் முன்னாடியே வேலை எல்லாத்தையும் முடிச்சுருவேன். பட் இந்த தடவை என்னால முடியல. ஏன்னா சாட்டர்டே ஈவினிங்ல இருந்தே எனக்கு பயங்கரமான ஃபீவர். சண்டே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துமே ஃபீவர் சரியாகவே இல்ல. என்கிட்ட இருந்து சஷ்விக்குமே ஃபீவர் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஸோ பொறுமையா தான் எல்லா வேலையும் முடிச்சிருந்தேன். காலையில சிம்பிளா வீட்ல இருந்த ஃப்ரூட்ஸ் மட்டும் வச்சு சிம்பிளா சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இன்னைக்கு லஞ்ச் வந்து தமிழே ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ 3 பேரும் லஞ்ச் சாப்பிட்டுட்டு படுத்து ரெஸ்ட் எடுத்திருந்தோம். ஒரு 5 மணி போல தான் எழுந்திருந்தேன். எழுந்து லக்ஷ்மி பூஜை பண்ணுறதுக்கு எல்லாமே பொறுமையாக ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா எல்லா வருஷமே தீபாவளி அன்னைக்கு நான் இந்த லக்ஷ்மி பூஜை பண்ணுவேன். ஸோ இந்த வருஷம் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால இதை மிஸ் பண்ணுறதுக்கு எனக்கு மனசு வரல. ஸோ பொறுமையாக கூட பண்ணிக்கலாம். பட் பூஜை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து உட்காந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் ஃபீவர் வந்து என்னால் முடியவே இல்லை. அந்த அளவுக்கு ஃபீவர் இருந்துச்சு. சஷ்விக்குமே வந்து ஈவினிங் லைட்டாக தான் ஃபீவர் ஸ்டார்ட் ஆச்சு. மத்தியானம் கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சு. ஈவினிங் லைட்டாக ஸ்டார்ட் ஆச்சு. பட் நான் வந்து பூஜையை முடிக்கிறதுக்குள்ள பயங்கரமான ஃபீவர் வந்துடுச்சு. கண்ணு பட்டெல்லாம் வீங்கி பயங்கரமாக ஃபீவர் வந்துருச்சு. ஸோ பூஜை முடித்த கையோட ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டோம். இன்றைக்கி தீபாவளி அப்படின்றதுனால நிறைய ஹாஸ்பிட்டல் இல்லை. நாங்கள் ரெகுலராக பார்க்குற ஹாஸ்பிட்டலும் சண்டேவே சொல்லிட்டாங்க நாளைக்கு ஹாஸ்பிட்டல் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கே காட்டுறதுனே தெரில. அலைஞ்சு திரிஞ்சு எப்படியோ ஒரு ஹாஸ்பிட்டல் கண்டுபிடிச்சி சஷ்வியை காட்டிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். ஸோ எங்களோட தீபாவளி இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ.